கடற்படை பயிற்சி அதிகாரி ஜோ சூசை மாணிக்கத்தின் மரணம் தொடர்பில் கொலை விசாரணையை தொடங்குமாறு அவரின் தந்தை எஸ் ஜோசப் கோரிக்கை விடுத்துள்ளார். சூசை மாணிக்கத்தின் இறப்பு ஒரு மரண விளைவிப்பு சம்பவம் என்று இவ்வாரத்தின் முற்பகுதியில் ஈப்போ உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. இந்நிலையில் அவரின் தந்தை ஜோசப் பெட்டாலிஞ்சியா போலீஸ் தலைமையகத்தில் நேற்று புகார் ஒன்றை செய்துள்ளார். அச்சம்பவத்தை ஒரு கொலை விசாரணையாக நடத்த வேண்டும் என்று அப்புகாரில் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதிக்குள் முறையான லைசன்ஸ் வைத்திராத சமூக ஊடக நடத்துனர்களுக்கு அபராதம் அல்லது சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என்று தொடர்புத்துறை அமைச்சர் ஃபமி ஃபாஜில் நேற்று எச்சரித்துள்ளார். சமூக ஊடக தளங்களுக்கு இந்த லைசன்ஸ் கட்டுப்பாடு பொருந்தும் என்றும், மற்றபடி சமூக ஊடக பயனர்களையோ இணைய பிரபலங்களையோ குறிவைத்து இது செய்யப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக அரசாங்கம் 2ஆம் முறையாக பேரணி நடத்துவதற்கு அமைச்சரவை இணக்கம் தெரிவித்துள்ளது. இப்பேரணி வரும் ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணிக்கு கோலாலம்பூர் புக்கிட் ஜாலியில் உள்ள அக்ஸியேட்டா அரங்கில் நடத்தப்படவிருப்பதாக புத்ராஜயாவில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் அரசாங்க பேச்சாளர் ஃபமி ஃபாஜில் தெரிவித்துள்ளார். இடைநிலை பள்ளிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் சம்பந்தப்பட்ட போலி கல்விச் சான்றிதழ்கள் விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படும் விவகாரம் குறித்து உயர் கல்வி அமைச்சு போலீசில் புகார் செய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலி கல்விச் சான்றிதழ்களை விற்பனை செய்யும் கும்பல்களுடன் உயர் கல்விக் கழகம் எதுவும் தொடர்பு வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் அதன் மீது கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் ஜம்ரி அப்துல் காதிர் தெரிவித்துள்ளார். மலேசியர்கள் மத்தியில் அதிக அளவில் சீனி உட்கொள்ளப்படுவதை குறைப்பது மீதான சுகாதார அமைச்சின் திட்டத்தில் இனிப்பு கலந்த குளிர்பானங்கள் மீதான கலால் வரி அதிகரிக்கப்பட வேண்டும் என்றும், கட்டுப்படுத்தப்பட்ட பொருட்கள் பட்டியலில் இருந்து சீனி அகற்றப்பட வேண்டும் என்றும் கோரப்படுவதாக சுகாதார சிந்தனை அமைப்பு ஒன்று தெரிவித்துள்ளது. சீனிக்கான வரி 20 விழுக்காடு அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அமாட்டின் பரிந்துரையை அந்த அமைப்பு ஆதரித்துள்ளது. பாரிஸில் நடைபெற்று வரும் ஒலிம்பிக் போட்டியில் மலேசியாவின் ஆடவர் இரட்டையர் ஜோடியான ஆரோன் சியா சோ உயிக் ஜோடி ஆசிய விளையாட்டுப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் ராங்கிரெட்டி சிராக் ஷெட்டி ஜோடியை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியது. தொடக்கத்தில் ஓங்கியிருந்த இந்திய வீரர்களை பின்னுக்கு தள்ளி 13-21, 21-14, 21-16 என்ற செட் கணக்கில் கடினமான வெற்றியை அவர்கள் பெற்றனர். இந்நிலையில் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவிருக்கும் அரையிறுதியில் இந்தோனேசியாவை எதிர்கொள்கின்றனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.